இங்க ரோஹிணி எப்படியும் தன்னுடைய அம்மாவால பிரச்சனை வராது. தன்னுடைய வாழ்க்கைக்கு அம்மா எப்பயும் தடையா இருக்க மாட்டாங்க. அதனால சொன்னா புரிஞ்சுப்பாங்க. எப்படியாவது கிருஷ கூட்டிட்டு போக சொல்லிடணும். இல்லன்னா அத்தை வந்து நம்மகிட்ட தானே சண்டை போடுவாங்க. அவங்க என்கிட்ட வேற சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா கிட்ட இதை எப்படி பேசுறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கிறாங்க. இங்க வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் கிருஷி என் ரூம்லயே படுத்துக்கட்டும், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொன்னதுனால இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம 2 பேருமே அந்த ரூம்ல படுக்கவே விடாத இவங்க இப்ப என்னடா யாரோ ஒருத்தவங்களுக்காக இவ்வளவு இறக்கப்பட்டு பேசுறாங்க. என்னமோ இடிக்குது இல்ல மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அதே போல கிருஷையும் கிருஷோட பாட்டியும் உங்க ரூம்ல வந்துட்டு தங்க வைக்கிறாங்க. இங்க யாருக்குமே தெரியாம ரூம்குள்ள போற ரோஹிணி கிட்ட கிருஷோட பாட்டி கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க, என்னம்மா இப்படி வந்து என்னை மாட்டி விட்டுருவ போல இருக்கு. கிருஷ கூட்டிட்டு நீ ஊருக்கு கிளம்பணும், இல்லனா அங்க வித்யா வீட்லயாவது போய் தங்கியிருக்கலாம். இப்படி நீங்க 2 பேரும் முத்துக்கண்ணுல மாட்டுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே என்னம்மா அதை பத்தி என்ன யோசிச்சுனா என்ன, நான் திடீர்னு அங்க அப்பதான் முத்து தம்பியை பார்த்தேன். முத்து தம்பிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை. முத்து மீனா 2 பேரும் எங்களை கட்டாயப்படுத்தி தான் இங்கே கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷி பார்க்கும்போதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் இங்கே இருந்தா உங்களால நான் மாட்டிப்பேணும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்ல, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோஹிணி. கண்டிப்பா நான் உங்க அத்தைகிட்டையோ இல்லை வீட்டில் யார்கிட்டையுமோ மூச்சு கூட விட மாட்டேன்னு சொல்ல, நீ இருப்பமா. ஆனா கிருஷி அப்படின்னு சொல்றாங்க. கிருஷிக்கு தான் இன்னமும் வந்துட்டு கண்ணு கட்டு நான் அவள்கள் இல்லை, அது வரைக்கும் அவனுக்கு தெரிய போறது இல்லைன்னு சொல்ல, என்னம்மா நீ இப்படி பேசுற. ஒருவேளை நான் பேசுறதை கேட்டாலோ இல்லை மீனாண்டி வீட்டில் இருக்கும்னு தெரிஞ்சாலோ என்னை பத்தி அவன் கேட்க மாட்டானான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கிருஷ் கிட்ட பேசிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாதம்மா, ஆனா நீ நாளைக்கு காலையிலே கிளம்பி ஊருக்கு போறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு வெளியில போக, இங்க அவங்க அம்மா ரொம்ப கண்கலங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீனா உள்ள வர, ஏமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, கிருஷி நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிருஷிக்கு சரியாயிடும், நாளைக்கு தான் அவங்க கட்டு பிரிச்சிடலான்னு சொல்லிட்டாங்களே, பின்ன எதுக்காக அதை பத்தின யோசனையிலே இருக்கீங்க. சரி கிருஷோட அத்தைக்கு சொல்லிட்டீங்களான்னு இங்க மீனா கேட்க, அதுக்கு அவங்க பாட்டியும் இல்லை இன்னும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க, வந்தால் அவங்க பார்ப்பாங்கள்ல, கிருஷிக்கு தான் அவங்க அத்தை கல்யாணினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்கல்லன்னு சொல்ல, அவள் தான் இப்போ இங்கே ஊர்லேயே இல்லையம்மா, அவள் ஃபாரின்ல இருக்கா, இப்போ அவளை கூப்பிட்டாலும் அந்த டைமில் வந்து நிற்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க. இதுக்கு கேட்ட கிருஷோட பாட்டியும், இல்லை அவளுக்கு தெரிஞ்சா அவள் ரொம்ப கஷ்டப்படுவான்னு தான் நான் சொல்லாமல் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்னோடய போகட்டும் எல்லா கஷ்டமும் சொல்லி உட்காந்துருக்கேன். எங்கள் கிருஷோட பாட்டியை பார்த்து மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க, கிருஷிக்கு சரியாயிடும்னு ஆறுதலாக பேசிட்டு நான் போய் சமையலை பார்க்குறேன்னு வெளியில் வராங்க. இங்கே வெளியில் உட்காந்துருக்க ரோஹிணி மனோஜிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நைட் அவங்க அங்கே தூங்கட்டும் மனோஜ், நம்ம வெளியில் படுத்துக்கணும்னு சொல்ல, என்ன ரோஹிணி யாரோ நம்ம ரூமில் வந்து தூங்குறாங்க, கடைசி நம்ம ரூம் இல்லாமல் வெளியில் படுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோமேனு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட முத்துவும், என்ன பார்லரமா எங்க 2 பேரையுமே அந்த ரூமில் படுக்க விட மாட்டீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, அந்த அவங்க 2 பேரையும் ரூமில் படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, இல்லை அது என்ன இருந்தாலும் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமாவது இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே முத்து சொல்ல, இங்கே பாரு மனோஜ், இப்போயாவது பார்லர் அம்மாகிட்டேருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை கற்றுக்கும், சின்ன குழந்தைக்காவது அவங்க இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் சின்ன குழந்தையா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் அடித்து துரத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு இங்கே விஜயாவை பார்த்து முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா உடனே ரோஹிணியை பார்த்து முறைக்க, ரோஹிணி வந்து இல்லை ஆண்டி எப்படியும் நான் வெளியில் அனுப்பிடுவேன் சொல்ல, உன் கையில் தான் இருக்கு ரோஹிணி, எப்படியாவது அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான வழியா பாரு. முத்து இன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லுவான், அப்புறம் ஒரு வாரம்னு சொல்லுவான், அப்புறம் ஒரு மாசம்னு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது வரைக்கும் வெளியிலே படுத்து தூங்குறதா, என் பிள்ளை மனோஜால வெளியில எல்லாம் படுத்து தூங்க முடியாது, அதுக்கு முன்னாடி இதுங்க 2ஐயும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ரோஹிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, இங்க வந்து மாடிக்கு போற ரோஹிணி அங்க தன்னுடைய அம்மாவை போன் போட்டு வர சொல்லி மேல மாடியில வச்சு திட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இப்போ உன்னால நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு காலையில கிளம்பி போயிடுன்னு சொல்ல, நான் போயிடுறேன் ரோகிணி, உன்னோட வாழ்க்கைக்கு நானோ கிருஷோ என்னைக்கும் தடையா இருக்க மாட்டோம்னு சொல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ரோஹிணியோட அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஒரு அம்மாவா நீ அவனுக்கு ஒரு நாள் நடந்துகிட்டது கிடையாது, ஆனா மீனா இன்னமும் ஒரு அம்மாவா ஆகலனாலும், ஒரு குழந்தைக்கு அம்மாவாவே அவ ஆகலனாலும், இப்போ கிருஷிக் மேல அவ எவ்வளவு பாசம் காட்டுறா, தாய் பாசத்தையும் மிஞ்சின ஒரு பாசம் தான் அவகிட்ட தெரியுது. ஆனா நீ ஒரு தாயா இருந்தும் அந்த பாசத்தை ஒரு நாள் அவன்கிட்ட கொடுத்ததும் கிடையாது, காட்டினதும் கிடையாது. அவன் அதுக்கு எவ்வளவு ஏங்கி போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா ரோஹிணி? கல்யாணி அப்படின்ற ஒரு பேரை மாத்தி ரோஹிணின்னு சொல்லி இங்க எல்லாரையும் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. சரி உன்னோட வாழ்க்கைக்காக நானும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன், நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், வீட்டுல உள்ளவங்க கிட்ட உண்மையை சொல்லு, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொன்னா உன்னை புரிஞ்சுப்பாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனா ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சனா அது தொடர்ந்து பொய்யா மட்டும்தான் போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் போதுமா நிறுத்து, இதுக்கப்புறமா உன்னுடைய அட்வைஸ் ஆரம்பிச்சிடாதன்னு சொல்ல, தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் செய்ய,
என்னுடைய வாழ்க்கைக்கு தடையா மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கைக்கு நான் எப்பொழுதும் தடையா வரமாட்டேன். அதே நேரம் நான் சொல்ற விஷயத்த இன்னமும் நீ செய்யாம இருக்க. சரி நீ சொல்லலாம் என்ன, நான் இங்கே தானே இருக்கேன், முத்து மீனா கிட்ட நானே இதை பத்தி பேசுறேன்னு சொல்ல, அப்புறம் நான் உன்னை அம்மானு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா கத்த. இங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ என்ன மேல சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு மேலே ஏறி வராங்க. அப்போ இங்க ரோஹிணியுடைய அம்மா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, இங்க பாரு கல்யாணி, நீ கல்யாணின்ற விஷயத்த இங்க வீட்டுல இருக்கவங்க யார்கிட்டையும் என் வாயால நான் சொல்ல மாட்டேன். ஒரு அளவு தான் என்னால பொறுத்து போயிட்டு இருக்க முடியும். உன்னோட வாழ்க்கைக்காக நான் இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். ஆனா கிருஷிக்காக நானே யோசிக்கணும்ல. நீ தான் அம்மான்னு எப்ப சொல்ல போற? அவனும் ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பான்னு இதை பத்தியே மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். பாவம், அவன் சின்ன குழந்தை. எத்தனை நாளைக்கு அவன் மற்றவங்க கிட்ட தன்னுடைய அம்மா பற்றி கேட்கும்போது அவன் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? இப்போ பாரு ரோஹிணி, அவனுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. நாளைக்கு எப்படியும் கட்டு பிரிச்சுடுவாங்க. கட்டு பிரிச்ச கையோட நான் இங்கே தான் வருவேன். எப்படியும் முத்துவும் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்படியும் அந்த தம்பி என்னை இங்கே தான் கூட்டிட்டு வர போறாரு. அப்போ ரிஷி உன்னை பார்க்கும்போது கல்யாணி அத்தன்னு சொல்ல மாட்டான், அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்க ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற, என்ன மிரட்டியா நீன்னு கேட்க, இதுக்கு பேரு மிரட்டுறதா வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கோ ரோஹிணி. ஆனா எனக்கு உன்னைய விட கிருஷி ரொம்ப முக்கியம். கிருஷியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எனக்கு அப்புறம் கிருஷிக்கு இருக்கிறது நீ மட்டும்தான்ற ஒரு தைரியத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த நம்பிக்கை இல்லைன்னு ஆக்கிடாத. உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டு எங்க நீ கிருஷியை விட்டுருவியோன்ற பயம்தான் எனக்கு அதிகமா வருது. இப்போ எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம அதிகமா போயிட்டு இருக்க நேரத்துல நீ இந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்னை இன்னமும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்குது. என் உடம்பையும் வந்துட்டு ரொம்பவே மோசமாக்குது. இதுக்கப்புறமும் நான் இந்த விஷயத்த வந்து பேசாம இருக்கிறதும் அதை நான் சொல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. என்னைக்கு நீ இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இனிமே இந்த விஷயத்தை பத்தி நான் பேச போறதில்ல. இதை பத்தி நீயும் என்கிட்ட இனிமே பேசாத, நாளைக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இங்க ரோஹிணியை மிரட்டிட்டு கீழே வேகமா போக, அங்க எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு மீனா கீழே போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப ஆக்ரோஷமா கண்ணை தொடச்சிட்டு வர எங்க கிருஷோட பாட்டிக்கிட்ட என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா கேட்கறாங்க. மீனாவும் ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூம்குள்ள போக, கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ரோஹிணி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. என்ன பண்றது, அம்மா வேற இப்படி நம்மளை மிரட்டாத குறையா பேசிட்டு போறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இப்படி நம்ம மேல கோவப்படுறாங்க. கிருஷிக்காக தான் நானும் பேசினேன், என்னோட வாழ்க்கைக்காக தான் நானும் பேசினேன், ஏன் இதை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்கன்ற ஒரு கவலையில இங்க ரோஹிணி கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வரதை இங்க மீனாவும் கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசினதை முழுசா நம்ம கேட்கலனாலும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கிருஷி முதல்ல கண்ணு முழிக்கணும். கிருஷி மூலமா தான் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு இங்க மீனா ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதனால மீனா என்ன பண்றாங்கன்னா, முதல் நாள் இங்க வந்துட்டு அடுத்த நாள் கிருஷிக்கு கண்ணு வந்து கட்டு பிரிச்ச உடனேயே அங்க டாக்டர் கிட்ட மீனா தான் வந்து போய் பேசிட்டு இருக்காங்க. இங்க வெளியில மருந்து வாங்குறதுக்காக முத்துவும் வர, ரோஹிணியால என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க ரொம்பவே வந்து தயக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது அம்மா கிருஷி மூலமா உண்மையை வந்துட்டு சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்களே, உண்மையிலே அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சீங்க ரோஹிணி இங்க தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்குறாங்க. என்னம்மா கிருஷி எப்படி இருக்கான்னு சொல்லன்னு கேட்க, எதுக்காக நீ கிருஷை பத்தி கேட்குற, கிருஷி மேல உனக்கு அக்கறையே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பின்ன எதுக்காக உன்னை பத்தின உண்மை எதுவும் வெளியில தெரிஞ்சிடுன்ற பயத்துல நடிக்கிறியா ரோஹிணி? என்கிட்டயே பெத்த அம்மானு கூட பார்க்காம என்னை நீ எவ்வளவு பேச்சு பேசின, எல்லாம் தாங்கிட்டு நான் இருக்கேனா? கிருஷி ஒருத்தனுக்காக மட்டும்தான் ரோஹிணின்னு சொல்லிட்டு இங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இங்க மீனாவுக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. அதனால இங்க தன்னுடைய போன்ல இருக்க ரோஹிணியுடைய போட்டோவை எடுத்து கட்டு பிரிச்ச உடனே வந்துட்டு தன்னுடைய அத்தை கல்யாணியா பார்க்கணும்னு சொல்லி இங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. இங்க வெளியில தான் அவங்க பாட்டி நின்றுகிட்டு இருக்கிறதுனால உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியல. அப்போ உள்ள இருக்க மீனா தன்னுடைய போன்ல இருக்க போட்டோவை எடுத்து காட்ட, ஐ கல்யாணியத்தை அப்படின்னு சொல்றாங்க அந்த போட்டோவை பார்த்து. இதை கேட்டவுடனே மீனாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்னது கல்யாணி அத்தையா அப்படின்னு கேட்க, ஆமா இவங்க தான் என்னோட கல்யாணி அத்தை, இப்போ வரைக்கும் என்னை வந்து பார்க்கவே வரமாட்டாங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல மீனாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இவ்வளவு நாள் வந்துட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த ஒரு தொடர்பு தான் இருக்கா அப்படின்னு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில அந்த போன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க கிருஷ்ட கேட்குறாங்க, உங்க கல்யாணத்தைய பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்க, ஓ போகலாமே அப்படின்னு சொல்றாங்க. மீனா கிருஷ கூட்டிட்டு அதே மாதிரி அங்க போக போறாங்க. இப்போ உண்மை எல்லாத்தையும் கிருஷோட பாட்டி மூலமா தெரிஞ்சுக்க போறாங்க. வெளியில வர இங்க மீனாவும் வந்துட்டு நடந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க, நேற்று நீங்களும் ரோஹிணி பேசிக்கிட்டு இருந்ததை நான் முழுசா கேட்கல, ஆனா ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போனதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மான்னு கேட்க இங்க ரொம்ப தயங்கி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு பாதி விஷயம் தெரியும், இவதான் கல்யாணின்னு இப்போ கிருஷி சொன்னான், அது உண்மையானு கேட்க இங்க ரொம்ப தயங்கி நிற்கிற அங்க கிருஷோட பாட்டியை பார்த்து மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அந்த இடத்துல அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. வாங்கம்மா
வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல மருந்து வாங்கிட்டு வர முத்துக்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லல. வீட்டுல போய் பேசிக்கலான்ட்டு எங்க மீனா கிருஷ்ணையும் கூட்டிக்கிட்டோம் அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே ரோஹிணி ரொம்ப பயத்துல இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு எங்க மீனா வேற ரொம்ப கோவமாவும் எங்க ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தோடையும் கிருஷ்ணையும் அவங்க பாட்டியையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த விஷயமும் தெரிய போது. ஒரு எரிமலையை அங்கதான் வெடிக்க போகுது.